ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பாதாம் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கான அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி குவான்டிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வால்நட் போட்டுக்கலாம். டேட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 போட்டுக்கிறேன். ஒரு ஃபிக்கு போட்டுக்கலாம். இதோட பிளாக் ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 30 நான் போட்டுக்கிறேன். 2 பேருக்கு. ஒருத்தருக்கு ஒரு 15 to 20-25 போட்டுக்கலாம். நான் ஒரு 30 போட்டுக்கிறேன். பிளாக் ட்ரை கிரேப்ஸும் போட்டுக்கலாம். ஹனி கலரில் இருக்கிறதும் போட்டுக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பிஸ்தா முந்திரி இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. இதுவே சிம்பிளாக நீட்டாக இருக்கும். போதும். பிஸ்தா மட்டும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். டேட்ஸில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா எல்லாத்தையும் ஊற வச்சிடணும் நைட்டே. நான் இது நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். அப்போ அழுக்கெல்லாம் டஸ்ட்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டா இந்த தண்ணியோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரோட்டீன் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பழம் எதாவது சேர்த்துக்கலாம். செவ்வாழைப்பழம், நேந்திரப்பழம், ஆப்பிள் அந்த மாதிரி கூட நான் சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பழம் வேணும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் மெதுவாக. இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். காலையில் நேரத்தில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களாம் ஈஸியாக கிளம்பிட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் கூட. ஈஸியாகவும் குடிச்சிட்டு போயிடலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட டிஃபன் மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு லேட் பண்ணுவாங்க. கஷ்டமாக இருக்கும். எல்லா நியூட்ரிஷனும் அவங்களுக்கு போய் சேருமான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி ஒரு டம்ளர் கொடுத்துட்டிங்கன்னா தேவையான ப்ரோட்டீனும் கிடச்சிரும். தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே அந்த நட்ஸ்லேருந்து சீட்ஸ்லேருந்து இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போய் சேர்ந்துடும். ரொம்ப ஈஸியாக குடிச்சிட்டு போயிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.